உன் புருஷன் ஒரு வடிகட்டின முட்டாள் தண்டசோறு. அவனை நம்ம இடத்துக்கு வரவழைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம கையில மாட்ட முடியும் நடுவ விட்டுட்டீங்களே. ச்சே, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்துருக்கியே, நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? அவனுக்கு சண்டை போட தெரியும் தான் என்கிட்ட யாரும் சொல்லலையே. ச்சே, அவனோட ஜாதகம் பார்க்கும்போது ஆயுள் மட்டும் இல்லை, கொஞ்சம் அதிர்ஷ்டமும் அவன் கூடவே இருக்கு. அதனால தான் முதல் முயற்சி அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு. பாவம், அந்த டிரைவர் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்பா உன்னி ஆத்த கடந்து வரும்போது நாங்களாம் பொருளோட ரெடியாக தான் இருந்தோம். அப்படிதானடா தடியா? அடேங்க அப்பா, வாழை பிடிச்சுக்கிட்டு காவலுக்கு நின்ன சரியான ஆளு. அப்பா திடீர்னு யாரோ எங்கள் பின்னாடி நிற்கிற மாதிரி இருந்தது. நிற்கிற மாதிரிலாம் இல்லை, யாரோ இருந்தாங்க. அப்புறம் மல்லிகைப்பூவோட வாசமும் வளையல் சத்தமும் கேட்டுச்சு. சாவித்திரி, பேய் நடமாட்டம் இருக்கிற இடம் தானே அது, அதுவுமே வெள்ளிக்கிழமை. அதனால அவனை பகல் நேரத்திலே கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, விடிஞ்சது நீ போய் கிழிச்சிருவல்ல. உனக்கெல்லாம் இங்க தண்டசோறு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு மட்டும்தான் பெருத்திருக்கு. அவனை சாய்க்க வேற ஆளை கொண்டு வரேன்.